இருக்க ஃபீல்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு காண்டாமிருக வண்டு தாக்குதல் வந்துட்டு இந்த தென்னை மரத்துல எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கான கட்டுப்படுத்தல் எப்படி நம்ம கட்டுப்பாடு பண்ணலாத, அது போக அது வந்து அந்த வண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காண்டாமிருக வண்டு அப்படிங்கிறது அது எதுக்காக அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அந்த வண்டோட மூக்குல வந்து பாத்தீங்கன்னா காண்டாமிருக கொம்பு மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு வந்து காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவாங்க. இது அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னா, முதல்ல காண்டாமிருக வண்டு குப்பை குழியில அதிகமா இருக்கும். அது போக இந்த பட்டு போன மரங்கள் இருக்குல்ல, சாஞ்சு இருக்குல்ல, அதுலதான் இந்த காண்டாமிருக வண்டு வந்து அதிகமா முட்டையிற இடமே அதுதான். அந்த பெண் வண்டு வந்து முட்டையிற அதிகமான இடம் அந்த குப்பைக்குழியோ இல்ல பட்டு போன மரத்துலதான் விடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்குழி தோண்டி பார்த்தோம்னா தெரியும், ஒரு வெள்ளை கலர் புழு இருக்கும், சி வடிவத்துல ஒரு புழு இருக்கும். அதுதான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வண்டா மாறும். அதனால இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம பட்டு போன மரங்கள்ல அடிக்கடி நம்ம வந்து எடுத்துட்டோம், ஃபீல்ட்ல இருந்து அதை வந்து அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதிகமா நம்மளுக்கு தாக்குதல் இருக்காது. இப்ப இந்த காண்டாமிருக வண்டு வந்து என்ன பண்ணும் முதல்ல அப்படின்னா, இந்த மாதிரி மரத்துல வந்து ஃபர்ஸ்ட் உள்ள குடைஞ்சு அதுக்குள்ள போய் குருத்து இருக்குல்ல, அந்த குருத்துக்கு நடுப்பகுதியில போய் அது வந்து சாரை மட்டும் தான் உறிஞ்சும். எதுவும் கடிச்செல்லாம் சாப்பிடாது, சாரை உறிஞ்சி எடுத்து அந்த வெளியில வந்து அந்த நார் மாதிரி இருக்குல்ல, அது வந்து வெளியில தொங்கும். இதுதான் வந்து அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறி காண்டாமிருக வண்டு இருந்தா. அப்ப அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் இந்த குருத்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நடுக்குருத்துல வந்து அந்த தென்னை மட்டை இருக்குல்ல, அந்த மட்டை விரியறதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, விரியறதுக்கு முன்னாடியே சார்லாம் உறிஞ்சி எல்லாத்தையும் இது பண்ணிடுச்சுன்னா, விரிஞ்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிஸ்ஸர் வச்சு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண மாதிரி தெரியும், வி ஷேப்ல தெரியும். அதனாலதான் வந்துட்டு இந்த காண்டாமிருக வண்டு அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. இந்த வண்டு வந்துட்டு இந்த தாக்குதல் எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, சின்ன மரத்துல இருந்தே வந்துட்டு பெரிய மரம் வரைக்கும் ஃபுல்லா எல்லா ஸ்டேஜ்லயுமே அட்டாக் ஆகும். மோஸ்டா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஆன மரத்துல வந்து அதிகமா தாக்குதல் இருக்கும். இது வந்து இன்னைக்கு எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டு போன மரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திடலாம். நம்ம வயல்ல இருந்து அதை அப்புறப்படுத்துறது ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தட். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வச்சு 4-5 மாசம் இருக்குல்ல, அந்த கன்றுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடு குருத்து பகுதியில வந்துட்டு அந்த உருண்டை, அந்த நாப்தரின் பால்னு சொல்லுவாங்க, அதையும் மணலையும் வந்து கலந்து பொடி பண்ணி கலந்து அதை வந்து அந்த குருத்து பகுதியில நம்ம தூவி விட்டோம்னா அந்த வாசனைக்கு அந்த வண்டு வந்து வராது. அது போக என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, குப்பைக்குழியில அதிகமா இருக்குன்னு சொன்னோம்ல, அப்ப அந்த குப்பைக்குழியில வந்துட்டு லைட்டா ஒரு இரும்பு இதை வச்சோ ஏதோ ஒண்ணு லைட்டா ஓட்ட மாதிரி பண்ணி மெட்டாரைசியம் பூஞ்சான்னு ஒண்ணு இருக்கும். அந்த பூஞ்சான் எதுக்குன்னா, அந்த வண்டை கொல்றதுக்காக தான் அந்த பூஞ்சான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மெட்டாரைசியம் பூஞ்சான் வந்துட்டு அந்த இதுல வந்து ஊத்துனோம்னா வந்துட்டு அந்த வண்டு வந்து செத்து போயிடும். இதுக்கு வந்துட்டு இன்னொரு கட்டுப்படுத்துற முறை என்னன்னா வந்துட்டு, கவர்ச்சி பொறி வந்து பயன்படுத்துவாங்க. ஆண் வண்டு பெண் வண்டு ரெண்டுமே வந்துட்டு இதுல வந்து விழுந்துரும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் தென்னை மரம் வந்து இந்த மாதிரி ஓரத்துல இருக்க தென்னை மரத்துல தான் கட்டி விடுவாங்க. அப்பதான் பக்கத்து வயல்ல இருந்து வந்தாலும் சரி, நம்ம இதுல இருந்து எல்லாமே வந்து ஈர்த்துரும். இதுலயே வந்துட்டு இது எப்படி அப்படின்னா வந்துட்டு, முதல்ல இதுல வந்து தண்ணி ஊத்திக்கணும். இந்த பக்கெட்ல தண்ணி ஊத்திட்டு, இதுதான் வந்து லியூர்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கெட்ல இருந்து இது வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நடு இதுல வந்துட்டு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு கொக்கி மாதிரி. அதுல வந்துட்டு இந்த லியூர் இதை வந்து அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு இந்த 1 ஏக்கருக்கு ஒண்ணுதான் நம்ம பயன்படுத்துவோம். இதை வந்துட்டு இந்த தென்னை மரத்துல இந்த மாதிரி பகுதியில வந்துட்டு கட்டி விட்டுறணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த பகுதியில் இப்படி கட்டி விட்டுட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்து பார்த்தோம்னா வண்டுகள் வந்து இதுல இருக்கும். இன்னொரு எளிய வழிமுறை அப்படின்னா என்னன்னா வந்துட்டு, ஒரு மண்பானை எடுத்து அதுல தண்ணி ஊத்தி ஆமணக்கு புண்ணாக்கு வந்து அதுல போட்டு ஈஸ்ட் சொல்லுவாங்க, அந்த ஈஸ்ட் வந்து கொஞ்சமா அதுல ஊத்துமா நொதிக்கும். அந்த புளிச்ச வாசனைக்கே வந்துட்டு அந்த வண்டு வந்து கவர்ந்துடும். இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இது வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல, வேப்பம் புண்ணாக்கு பொடி பண்ணி இருக்கிறதையும் மணலையும் சேர்ந்து கலந்து நம்ம வந்து இங்க போடலாம். இதுக்கு வந்து இங்க சுத்தி போட்டோம்னா வந்துட்டு எதுவுமே அந்த வண்டு வந்து ஈர்த்துரும். அதுக்கு பதிலாக வேப்பம் புண்ணாக்குக்கு பதிலாக வந்துட்டு ஃபிப்ரோனில் அப்படிங்கிற குருணை மருந்து இருக்கும், அதையும் நம்ம மணல் கூட வந்து கலந்து போடலாம். இந்த மாதிரி பண்றது மூலியமா நம்ம வந்து காண்டாமிருக வண்டை வந்து கட்டுப்படுத்த முடியும்.